ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். சாஸு, எசன்ஸு, அப்புறமா பேக்கெட் மசாலா எதுவுமே சேர்க்காத ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா நைஸாக மாவு மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் இது காய்கறி எல்லாமே உங்கள் விருப்பம் தான். எந்த காயெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பவுல் நிறைய சிவப்பு குடமிளகா, பச்சை குடமிளகா, கேரட், உப்பு போட்டு வேக வச்ச பச்சை பட்டாணி, வெங்காயத்தாள், முட்டைகோசு, அப்புறமா பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை, வேக வச்சு உப்பு எல்லாம் போட்டு வேக வச்ச பாஸ்மதி அரிசி, இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஆரோக்கியமான சமையல் செய்ய போகிறோம். அதனால் நாம் மண் சட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய எண்ணெய் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அப்படி சேர்க்க வேண்டாம். வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துடலாம். இனி இதுக்கு கூட முதல்ல கேரட்டை போட்டு வதக்கிடலாம். கேரட்டு வதங்குறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இதை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு முட்டைகோஸ் அதையும் போட்டு இதுக்கு கூட 1 நிமிஷம் வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுலேருந்து தண்ணி வர்றது மாதிரி ஆகிரும். அந்த அளவுக்கு வதக்கக்கூடாது. சும்மா ஒரு லேசாக ஒரு கிளறுனா போதும். இப்போ இதுக்கு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாயும் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நிறைய காய்கறி சேர்க்கும்போது அது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி. சரியா? இப்போது இதுக்கு கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு வேக வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணி இதுக்கு கூட சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியில் ஏற்கனவே உப்பு இருக்குது. இனி ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் போட்டு இதுக்கு கூட ஒரு வதக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை பொடியையும் இதுக்கு கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். இது இந்த காய்க்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசி அந்த சோறையும் போட்டு நல்லா இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சோறு ஒன்று உடஞ்சிராத அளவுக்கு நல்லா கிளறி இந்த காய் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி கிளறி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எசன்ஸு, சாஸு எதுவுமே இல்லாத ரொம்பவே ஆரோக்கியமான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியே செய்து கொடுங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு கூடவே நல்ல மொறுன்னு பொரிச்ச உருளைக்கிழங்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். என்னோடய பையனுக்கு நான் செய்து கொடுத்தப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.